நெல்லிக்கனி. ஆமாம். ஆக்சுவலி இது ஆற்றுல இருந்தாலும் ஐஸ்வர்யான்னு சொல்லுவாள். நம்ம நிறைய பண்ணியிருக்கோம் அதில். அதாவது தொகையில் அரைச்சிருக்கோம், பச்சடி பண்ணியிருக்கோம், ரசம் பண்ணியிருக்கோம், தொக்கு பண்ணியிருக்கோம், தொகையில் நிறைய பண்ணியிருக்கோம். சில பண்ணாத 2 இந்த வாட்டி பண்ண கண்ணி காமிக்கலாம்னு நினச்சேன். இது கிடைக்கும் போது அப்படின்னா டெய்லி சாப்பிடணும். அது பெனிஃபிட்ஸ்லாம் நீங்கள் நிறைய சொல்லியிருக்கோம், கதை நிறைய சொல்லியிருக்கீங்க. இது பண்ணலாம். இப்போ வந்து மெயினாக இப்போ என்ன பண்ணாச்சு, நீர் எலுமிச்சங்கான்னு சொல்லிட்டு நல்லா இந்த ஸ்கூல் வாசலில் வச்சு கொடுப்பானா அவருக்கு. தண்ணியில் போட்டு அந்த பாட்டி உட்காந்துருப்பா அப்படின்னு. இப்போ ரீசெண்டாக நம்ம இதுக்கு போனோம், கன்னியாகுமரி போகும்போது கூட அங்கே வாங்கி சாப்பிட்டு தாகத்தை எவ்வளோ அவ்வளோ ஒரு தேவாமிரதமாக இருந்தது. ஸோ அது வந்து சும்மா பண்ணிக்கலாம். அது என்னன்னா ரொம்ப நாளைக்கு இருக்காது. அது பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா ஒரு மாதம் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் கூலாடுறதுனால வைக்கிறது இல்லை, வெளியில் வச்சு ஒரு 5 days 1 week சாப்பிட்லாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா ஜலம் வச்சுருக்கேன். இங்கே இப்போ வந்து நீர் நெல்லிக்காய் பண்ண போகிறோம்ல. ஆமாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஜலம் வச்சு கொதிக்க விடணும். அதில் உப்பு போடணும். ஆக்சுவலாக என்னென்னா மஞ்சள் பொடி போட்டால் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். அது ஒன்றும் நல்லது தான், ஒன்றும் தப்பு இல்லை. சப்போஸ் அது கலர் பிடிச்சது வேண்டாம் அப்படின்னு மஞ்சள் பொடி போட வேண்டாம். இது கொதிச்சதுக்கப்புறம் நான் மஞ்சள் பொடியும் போடுறேன். நான் போட்டுட்டு என்ன பண்ணணும்னா இந்த நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, நல்லா அலம்பிட்டு வச்சுருக்கேன். வந்து லேசாக அப்படி கீறிடணும் அந்த உள்ளே போகிறதுக்காக. இந்த இடத்துல கோடு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல சும்மா அப்படி கீறினா போதும். ரொம்ப வேண்டாம், ஒரு 4-5 கீரி பண்ணால் போதும். கீரி பண்ணிவிட்டு அதை போட்டுருணும். சும்மா ஓப்பன் பண்ணுற மாதிரி. நம்ம உள்ளே அந்த உப்பு இறங்கிறதுக்காக, உள்ளே இறங்கிறதுக்காக உப்பு இறங்கிறதுக்காக அப்படி போட்டுருணும். மஞ்சத்தூள் ஆமாம் போட்டுட்டு இது வந்து ரொம்ப வேக விடக்கூடாது. ஒரு 3/4 போது எடுத்துடணும். அதை அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப வேக வச்சா அது நல்லா இருக்காது. பார்த்துட்டே இருக்கணும். அதையும் குக்கர்லேயே வச்சிடலாங்க. இல்லை அது வைக்க முடியாது. இது வந்து உப்பு ஜெல்லாம் உள்ளே இறங்கணும். அதுக்காக குக்கரில் வந்து இதுக்கு இது பண்ண போகிறேன். நம்ம நார்த்தங்காய் கொஜ்ஜு பண்ணோம் இல்லையா, கல்யாண கொஜ்ஜு, அதேமாரி நெல்லிக்காய் ரொம்ப நல்லாயிருக்கும். அது நெல்லிக்கொஜ்ஜு அது பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன். அதுக்கு வந்து வேக வைக்கணும் நெல்லிக்காயை. அதனால் இந்த இது வச்சுருக்கேன், இட்லி வாக்குற பானையில் அதை வச்சு வேக வச்சிடறேன். நல்லா வெந்துடும். மூடி வச்சிடலாம். வெந்ததுக்கப்புறம் இந்த கொட்டையை எடுத்துகிட்டு காமிக்கிறேன். இது வந்து ரொம்ப வேகக்கூடாது. ரொம்ப வெந்ததுன்னா நல்லா இருக்கு, அப்படியே உடஞ்சிரும். பாருங்க தொட்டால் ஓரளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த டயத்தில் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஏதாவது கிளாஸ் பாட்டிலில் போட்டு வச்சுட்டோன்னு வச்சுங்களேன், அப்படியே இருக்கும், ஒன்றுமே ஆகாது. ஆமாம், அது 5 daysக்கு வெளியே வச்சு சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா ஒரு மாதம் வரைக்கும் எடுத்துக்கலாம். சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அது ஆறுனதுக்கப்புறம் அப்படியே எடுத்து சாப்பிட்லாம். இது பேர் வந்து நீர் நெல்லிக்காய். ஆமாம், எடுத்து பார்த்தீங்களா, இந்த கொட்டையை எடுத்துகிட்டு அப்படியே தானே வந்துடும். வந்துட்டு அப்படியே போட்டுற வேண்டியதான். அப்படியே எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன் நான். பார்த்தீங்களா, அதுக்கு வந்து உப்பு போட்டுக்கிறேன். நம்ம எவ்வளோ வேணுமோ உப்பு போட்டுக்கலாம், நல்லா போட்டுக்கலாம். புளி வந்து ரொம்ப வேண்டாம். துளியூண்டு இவ்வளோ வச்சுருக்கேன் புளி, ஒரு சொண்டக்காக்கும் கம்மியாக அந்த புளி போட்டுட்டு அப்புறம் வந்து வெறும் மிளகா பொடி வந்து காரப்பொடி அப்படின்னா ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். புளிப்பு ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா, கொஞ்சம் ஸ்வீட்டும் காரமும் ஜாஸ்தியாக இருக்கணும். இதிலே போட்டுறேன், மிக்சிலே போட்டுறேன். ஒரு 4 டீஸ்பூன் போடுறேன். அதாவது ஒரு 8 காய் எடுத்துட்டுருக்கேன். 4 காய்க்கு 1 கணக்கு பிரகாரம் 2 கோபுரமாக ஒரு 1 போடலாம். நான் இப்போ சின்னதாக போட்டனால 3 போட்டுக்கிறேன். காரம் அப்புறம் பெருங்காயம். அப்புறம் இதுக்கு வெல்லம் போடணும். வெல்லம் போட்டுறேன். அரைச்சி எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சிடலாம், ஈஸி. இல்லை நைஸாக அரைச்சிட்டோன்னு வச்சுங்களேன், நம்ம நார்த்தங்காய் கொஞ்சம் மாரி நல்லாயிருக்கும். அது இது வந்து பெருங்காயம் நல்லா பெருங்காயம் போட்டுன்ட்டு வெல்லம் போடணும். ரொம்ப இந்த நம்ம வெள்ளிக்காய் எவ்வளோ எடுத்துட்டுருக்கோமோ அதுக்கு கூடவே போடலாம் கொஞ்சம். அவ்வளோ டேஸ்ட்டு தான். சூப்பர். ரொம்ப ஸ்வீட் வேண்டாம்னா கம்மியாக போட்டுக்கலாம். இது போட்டுன்ட்டு இப்போ நல்லா நைஸாக அரைச்சிக்கிறேன். நல்லெண்ணெய் வச்சு கடுகு போட்டுருக்கேன். இப்போ இந்த அரைச்ச விழுது இருக்கு இல்லையா, இதை போட்டு நல்லா சுருளாக அதுக்கு எடுத்துட்டோம்னா ஒரு 10 நாளைக்கு கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா ஒரு மாதம் வச்சுக்கலாம். இந்த இது வந்து இந்த நார்த்தங்காய் கொஜ்ஜு மாதிரி சாப்பிட டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும், உடம்புக்கு நல்லது. முருஞ்சாத்துக்கு, ஆமாம், முருஞ்சாத்துக்கு, குழம்பு சாத்து, ரசத்துக்கு எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம். சாத்து பசங்க சாப்பிடலாம். கொஞ்சம் ஸ்வீட்டிஷாக இருக்கிறதுனால சில பேருக்கு பிடிக்காது, நல்லாயிருக்கும். வேணும்னா கொஞ்சம் வெல்லம் கம்மி பண்ணிக்கலாம். ஆமாம், கம்மி பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் வறுத்துன்னு இருக்கேன். அதை நல்லா பொடி பண்ணிக்கிறேன். போட்டு கொஜ்ஜுக்கு தரேன். ஆமாம், கொஜ்ஜுக்கு தான்.
இது வெல்லம் போடாமல் பண்ணான்னு வச்சுங்களேன். இது வந்து அது காரம் ஊறுகாய் மாதிரி ஆகிடும். ஊறுகாய். ஆமாம், போட்டு காமிச்சிருக்கோம். 3 இது நெல்லிக்காய் தொக்குன்னு போட்டு காமிச்சிருக்கோம். நான் விட்ட எண்ணெயெல்லாம் மேலே கசிஞ்சு வந்துட்டு பார்த்தீங்களா, அது ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் ரொம்ப போடல, 1/2 டீஸ்பூன் வறுத்துட்டு அந்த இது வெந்தய பொடி நல்லா சுருளை வதங்கினது வதங்கினால தான் இந்த எண்ணெயெல்லாம் வருது. அப்படியே ஒட்டாமல் வரணுமே. வரும். இது ஆல்ரெடி ஒட்டலை, கெட்டு போகாது. வெளியில் வச்சு சாப்பிட்லாம், ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம். நெல்லிக்காய் எப்படியோ 7 நாளுமே டெய்லி எடுத்துட்டோம்னா அவ்வளோ நல்லது. ஆமாம், நெல்லிக்கனியை பார்க்கும்போதெல்லாம் அதிகமான ஔவையார் தான் எனக்கு ஞாபகம் வரும். அதுக்காக திருப்பி சொல்லுங்கள், கேட்கலாம். சொல்லுவா? சொல்லுங்கள், எடுத்துறேன். ஆல்ரெடி வெந்து தான் அது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுறேன். ஓகே. பச்சையாக கட் பண்ணிடுச்சு. இப்போ கொட்டையை மட்டும் எடுத்து கட் பண்ணிவிட்டு ஜலம் விட்டு கொஞ்சம் அந்த அரைச்சிடுறது ஜூஸுக்கு. ஆக்சுவலாக ஒருத்தர் 3 காய் எடுத்தோம்னா 2 டம்ளர் எடுத்துக்கலாம். ஒன்று வந்து சுகர் ஹனி போட்டு எடுத்துக்கலாம், இன்னும் கொஞ்சம் பெருங்காய உப்பு மோர் விட்டுன்னு எடுத்துக்கலாம். அப்படியா? ஜில்லுன்னு வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு குடித்தோம்னா நல்லா இந்த சம்மருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது இப்போ பண்ணுறது அரைச்சிக்கலாம் நைஸாக. ஓகே. ஏன் அதில் கொஞ்சம் ஜலம் விட்டு நல்லா அலம்பிட்டு அப்படியே டீ வடிக்கில் வடிகட்ட வேண்டியதான். ஈஸி, ரொம்ப ஈஸி. இது ஆக்சுவலாக வந்து இந்த சம்மருக்கு நம்ம வந்து அடிக்கடி பண்ணுவது நெல்லிக்காய் ஜூஸ். இது நல்லா கொஞ்சம் புளிப்பு இருக்கிறதுனால இன்னொரு வாட்டி நல்லா அலம்பி விட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது வந்து ஹனி போட போகிறேன், அதனால ஜலம் விட்டு ஜாஸ்தி. இதில் வந்து கொஞ்சம் மோர் விட போகிறேன். அதனால் நான் 2 வாட்டி நல்லா அலம்பி விட்டுட்டேன். ஓகே. அது போது அதில் வந்து 1 ஸ்பூன் போடுறேன். அது சுகர் வேணும் கொஞ்சம் போட்டுக்கலாம், அது இந்த திதிப்பு வேணும்னா போர் கரெக்டாக இருக்கும். இதில் வந்து கொஞ்சோண்டு பெருங்காய பவுடர், உப்பு, மோர் விடுறேன். பெருங்காய பவுடர், உப்பு, மோர். பெருங்காயம், அப்புறம் வந்து மோர். இது வேணும்னா இஞ்சி, நீ சொன்ன மாதிரி இஞ்சி போட்டுக்கலாம். ஆமாம், இஞ்சி கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். மோர் வந்து நல்லா டைல்யூட் பண்ணி விடலாம், போட்டு இப்போ கலக்கிட வேண்டியதான். இந்த 2 ட்ரிங்க்குமே நல்லாயிருக்கும். அது அவளுக்கு எது டேஸ்ட் பிடிக்கிறதோ பண்ணிக்கலாம். நெல்லிக்காய் மாதிரி இது வந்து தேனில் போட்டு ஹனி சாப்பிடுவான். அது எப்படி அப்படின்னா நான் பண்ணி சொல்கிறேன். விஷயம் எனக்கு பண்ண இன்னும் காமிக்கல, பண்ணுறது ஒன்றும் இல்லை. இது என்னென்னா இது நிறைய ஹனி போட்டுக்கணும், தேனை போட்டுன்ட்டு இந்த நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, நெல்லிக்காயை இப்படி கொஞ்சோண்டு கீறிக்கணும். நம்ம இது நீர் நெல்லிக்காய்க்கு போட்டணும் இல்லையா, அதே மாதிரி இப்படி கீறிண்டு நெல்லிக்காய் இப்படி போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக வந்து ஹனியில் ஊற வச்சிடணும். துடைக்கும், நல்லா துடைச்சிடணும். இதை அது வந்து ஈரம் இருக்கக்கூடாது இந்த நெல்லிக்காயில். இது போட்டுன்ட்டு டெய்லி எடுத்து ஒரு நெல்லிக்காயை மட்டும் எடுத்து வெயில் வைக்கணும். வெயில் வச்சோன்னா வெயில் வச்சு நல்லா சுருங்கிடும். அப்படியே எடுத்து அதில் போட்டு நேர்க்கணும். இது ஒரு வாரம் பண்ணணும்னு வச்சுங்களேன், ஆனால் சுருங்கிடும். அப்படியே எடுத்து சாப்பிட்லாம். அது அப்படியே இதாகிடுறது. அதுக்கு வந்து தேன் போட்ட நெல்லிக்காய் அப்படின்வா. நம்ம பார்த்துல ரொம்ப அது பண்ணுறதில்ல. அது வந்து இது பண்ண காமிக்கிறோம். இப்படி போட்டு வச்சிடணும். இதேமாதிரி வெள்ளைப்பாக கூட சில பேர் போடுவா. இது எத்தனை நாள் ஊறணும்? இது டெய்லி ஒரு நாள் ஊறணும். இப்போ இன்னைக்கு போட்டிருக்கேன் இல்லையா, இன்னைக்கு ஃபுல்லாக அப்படியே தேனே ஊறிட்டு நாளைக்குலேருந்து எடுத்து வெறும் நெல்லிக்காய் மட்டும் எடுத்து பிளேட்டில் வச்சு வெயில் வைக்கணும். ஒன்றும் பண்ண வேண்டாம். அந்த மோர் மிளகாய் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி தான், அதே மெத்தட் தான். அதே மாதிரி எடுத்து வைக்கணும். இதுவும் நல்லாயிருக்கும். இது பீஸாக நறுக்கிட்டு வெயில் வைக்கணும். ரொம்ப சிம்பிள் வத்தல், நெல்லிமுள்ளி வத்தல். இன்னும் அட்வான்டேஜ் என்னென்னா, நல்லா கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் கொதிக்க வச்சு இது போட்டால் கூட நெல்லிக்காயை போட்டோம் தலைமுடி நல்லா வளரும். அங்கே இன்னொன்று என்னென்னா, இந்த நெல்லிக்காயும் கொஞ்சம் செம்பருத்தி இலையும் போட்டுட்டு தேய்ச்சோன்னு வச்சுக்கோங்களேன், தலைக்கு ஷாம்பு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல கண்டிஷனராக இருக்கும். ஸோ அது மாதிரி இது நம்ம இன்னொன்று காமிச்சிருக்கோம், மஞ்சள் பொடி பண்ணும்போது பண்ணியிருக்கேன். அதை இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லேஸாக இது பண்ணிட்டு வெயில் வச்சிடணும், இந்த மாதிரி பீஸாக இல்லாமல். அப்புறம் மஞ்சள் பொடியோடு சேர்ந்து பொடி பண்ணிட்டு அதே அப்படியே வெறும் பொடி போட்டு சேர்த்துக்கலாம். நம்ம வெள்ளை பொருத்தூள் எல்லாம் கூட தூவிக்கலாம். ஸோ அதுமாதிரி நிறைய பண்ணிக்கலாம். அது துவாதசி அன்னைக்கு சமைக்கிறோம் பார்த்தீங்களா, அன்றைக்கி நெல்லிக்காய் கிடைக்காது. அன்றைக்கி இது நல்லா உப்பு போட்டு நல்லா வேக வச்சுட்டு அந்த ஜலத்தை வடிச்சிட்டு அதில் வந்து தயிர் போட்டு பண்ணுறது. அதுக்கு பேர் நெல்லிமுள்ளி பச்சடி. நெல்லிமுள்ளியில் வந்து இதுவும் வைக்கலாம்ல, ரசமாக நம்ம பண்ணலாம். ரசமும் வைக்கலாம். அப்படியே ஊற வச்சுட்டு நல்ல வெந்நீரில் அரைச்சிட்டு கூட பச்சடி பண்ணலாம். ஆமாம், பச்சடியும் பண்ணலாம், ரசமும் பண்ணால் நம்ம நார்மலாக நெல்லிக்காய் என்ன யூஸ் பண்ணுமோ அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் குளிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுறது சொன்னேன் நான், நெல்லிக்காய் தலையில் அரைச்சி பண்ணுறதுக்கும் பண்ணிக்கலாம். ஆமாம், இது மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இது ஜாம் மாதிரி
ஜாம் நம்ம அந்த சப்பாத்தி நம்ம பசங்க சப்பாத்தியில் தடவை கொடுத்து நல்லாயிருக்கும் அது. அதில் வந்து இந்த புளி உப்புலாம் போட்டதுனால அவ்வளோ பிடிக்காது. இது வந்து ஸ்வீட் பண்ணுவாங்க பிடிக்காது. ரொம்ப நல்லாயிருக்கும் அது. இது வேக வச்சு கொட்டை எடுத்துட்டுருக்கேன். வேக வச்சு கொட்டை எடுத்துட்டு 4 ஏலக்காய் வெல்லம் ஈக்குவலாக எடுத்துக்கலாம். வெல்லம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். வேணும்னா அது கூட எடுத்துக்கலாம். ஸ்வீட் ஜாஸ்தியான கூட எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிட்டு 1 ஸ்பூன் நெய்யில் போட்டு நான் வதக்குவேன். அப்படியா? அரைச்சிக்கிறேன். ஓகே. இது சுருளை வதக்கணும்ல? ஆமாம். நான் பார்க்கறதுக்கு எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் ஒன்றோடு ஒரு டேஸ்ட்டு. ஆமாம். மொத்தத்துக்கு ஒன்றோடு பிடிக்கும். நல்லா இருக்கும் அது. இது அப்படியே சிம்மில் வச்சு நல்லா சுருளை வதக்கி வெல்லம் போட்டு அரைச்சிட்டேன். வெல்லம் ஏலக்காய் போட்டு வேணும்னா கொஞ்சம் சுக்கு பொடி போட்டுக்கலாம். இல்லை கிராம்பு ஏலக்காய் அது அவ்வளோவா அந்த டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வாட்டி பண்ணாமல் ஒன்று போட்டுக்கலாம். வெரி குட். சூப்பராக இருக்கும். நல்லாயிருக்கும். அது சப்பாத்திக்கு தடவினோம்னா நல்லாயிருக்கும் அது. இது ஆயிரத்தி அப்படியே எடுத்துடுறேன். ஊறுகாய் மாங்காய் தொக்கு மாதிரி இது. நம்ம அதை வேக வச்சு அரைச்சிடணும் இல்லையா? இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி பச்சையாக போடணும். பச்சையாக சீச்சுன்ட்டு நம்ம நார்மல் மாங்காய் தொக்கு எப்படி போடணும் அதே மாதிரி கடுகு வெடிச்சிட்டு அதையும் போட்டு மிளகாப்பொடி பெருங்காயம் வெந்தயம். நெல்லிக்காய் தொக்கு. நெல்லிக்காய் தொக்கு. ஆமாம். ஓகே. பன்னெண்டே போடலாம் நம்ம போட்டு. நல்லெண்ணெய் போட்டு கடுகு போட்டுட்டேன். போட்டு எல்லாத்தையும் வதக்க வேண்டியதான். ஈஸியாக. எவ்வளோ நாள் வச்சுக்கலாம்? இது 1 வாரம் வெளில வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சா 1 மாதம். அப்படியா? ஒரு வாட்டி சீப்பு 1 கிலோ வாங்கி வச்சுனோன்னு வச்சுங்களேன். ஒரு வாட்டி ஒன்று போட்டுக்கலாம் அப்படி. ஆமாம். இந்த நெல்லிக்கனி வந்து அந்த அவ்வையார் கதை சொல்கிறேன். சொல்கிறேன். சொல்லுங்கள். அது இது வந்து ஒரு அவ்வளோ ஒரு உடம்புக்கு தேவையான சத்து வந்து இந்த இதில் இருக்குது நெல்லிக்கனியில். இதை உணர்த்துறதுக்கு தான் வந்து ஒரு புராண கதை ஒன்று இருக்குது. கதை இல்லை, நிஜமாக நடந்தது. இது ஔவையார் வந்து புறநானூரில் வந்து பாடின பாட்டே இருக்கு. காரம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கலாம். இந்த புளிப்பு இருக்கிறதுனால புறநானூரில் இருக்காது. ஸோ ஒரு காலத்தில் என்னென்னா அதியமான் வந்து காட்டுக்கு வேட்டையாடுறதுக்காக போவான். போகும்போது அங்கே வந்து ஒரு மலை மேலே ஒரு புதுசாக ஒரு மரம், இந்த மாதிரி நெல்லிக்கனி மரம் இருக்கும். அதை பார்த்துட்டு என்ன ஏதுன்னு அது அவங்க படையில் இருக்கிற தளபதிகள்கிட்டலாம் கேட்டுன்னு விசாரிச்சுன்னு சொல்லுவோம். அப்போ அவங்க வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு நெல்லிக்கனி இது நீண்ட ஆயில கொடுக்கறது, உடம்புக்கு தேவையான என்னென்ன சத்துக்கள் இருக்கோ அது எல்லாம் இந்த நெல்லிக்கனியில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு அடுத்த நாள் குதிரை எடுத்துகிட்டு போவான். பார்த்தா அந்த மலை வந்து செங்குத்தான மலை. அவன் கூட படை தளபதிகள்லாம் எல்லோரும் இருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த போகிற வழியில் வந்து செங்குத்தாக இருந்தால் கூட அதில் போயிடலாம். போகிற வழியில் வந்து இந்த செடியில் வந்து சின்ன சின்ன வண்டுலாம் இருக்குமா. அந்த வண்டு கடிச்சதுன்னா உயிரே போடுற அளவுக்கு ஆபத்தான, அந்த உயிரை போடுமா அந்த அளவுக்கு ஒரு விஷம் கலந்த வண்டு அது. அப்புறம் வந்து சரி எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, சரி அந்த வண்டுக்கு வந்து ஒரு மருந்து அடிச்சுட்டு அப்படி போவோம் சொல்லிட்டு அது மருந்து தயாரித்து அந்த வண்டுக்கு மருந்தை போட்டு அடுத்த நாள் மருந்து எடுத்துன்னு போய் செங்குத்தான மலை, கொஞ்சம் ஸ்லிப்பான கூட எல்லாருக்கும் அதில் பாதாளத்தில் விழ வேண்டியதான். அந்த மாதிரியான ஒரு மலை. அந்த மலையில் தாண்டி போய் இந்த வண்டுலாம் தாண்டி மருந்தை தெளித்து அதுலேருந்து இந்த நெல்லிக்கனி ஒன்று எடுத்துன்னு வருவான் அதியமான். எடுத்துட்டு அரண்மனைக்கு வரும்போது பார்த்தா ஔவையார் உட்காந்துருப்பான். இந்த ஔவையாருங்கிறது வந்து சின்ன பசங்களாகட்டும், வயோதிகர்களாகட்டும், மன்னர்களாகட்டும் எல்லாருக்கும் வந்து நல்ல புத்தி சொல்லி நல்ல வழிகாட்டியாக இருந்த ஒரு மூதாட்டி இந்த ஔவையார் அப்படிங்கிறது. இந்த ஔவையாருக்கு வந்து அதியமான ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி அதியமானுக்கும் ஔவையார் மேலே ரொம்ப மரியாதை ஜாஸ்தி. ஔவையாரை பார்த்தோன்னே இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மன்னனுக்கு ஒரு தங்கத்தட்டில் இந்த நெல்லிக்கனியை வச்சு இதை வந்து சாப்பிட்ணும், நீங்கள் சாப்பிடுங்க. என்னன்னு கேட்பா பாட்டி. நீங்கள் சாப்பிடுங்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். சரின்னு அந்த பாட்டி வந்து சாப்பிடுவான். சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த நெல்லிக்கனியை பற்றி ஒரு விஷயமா அதிகமாக சொல்லுவான். இது கடைசியில் வந்து இது சாப்பிட்றவங்க வந்து நீண்ட ஆயுள் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஔவையார் கேட்பான், இப்பேற்பட்ட ஒரு கனியை வந்து எனக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக நீ சாப்பிட்ருக்கணும்
அப்படிங்கும்போது அவன் அதிகமானு சொல்லுவான். இல்லை எங்களை மாதிரி ஆளுகளுக்கு நீ வந்து புத்திமதி சொல்கிறதுக்கு இன்னும் நிறைய நாள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தானா. அப்போ ஔவையார் சொன்னா, எப்படி பார்க்கடலில் கடைஞ்சி அதில் வந்து மேலேருந்து வந்த விஷத்தெல்லாம் சிவபெருமான் குடிச்சிட்டு அது கிடைச்ச அமிர்தத்தை வந்து தேவர்களுக்கு கொடுத்தானோ அதே மாதிரி இவ்வளவு உயிரை பணையம் வச்சு ஒரு கனியை எடுத்துன்னு வந்து அதை எனக்கு கொடுத்த பாருன்னு அது அப்படியே அது கொடுக்கறது இல்லாமல் நான் நல்லா அதோட பயன்கள்லாம் சொல்லிட்டா நான் சாப்பிட மாட்டேன்னு தெரிஞ்சு நான் சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த பயனை சொன்ன பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதே இது இருக்கும் அந்த புறநானூரில். அதை அப்படியே சொல்லியிருப்பா ஔவையார். இது நிறைய சொல்லியிருக்கோம். இது கூட இந்த ஆதிசங்கரர் கூட நெல்லிக்கனி கொடுத்தா கனகதார ஆதிசங்கரும் நெல்லிக்கனி கொடுத்தா. அந்த நெல்லிக்கனி அது அதோட முக்கியத்துவம் சொல்கிறதுக்கு தான் இதெல்லாம் வந்து சொல்லியிருக்கிறது. நெல்லிக்கனியும் இந்த நெல்லிக்காயும் இந்த தேனும் சேர்ந்துன்னு வச்சுக்கோங்க, நிஜமாவே அமிர்தம் தான் அது. ஆமாம், கரெக்ட். இது எப்படின்னு நல்லா வேகணும். என்ன வேகிற அளவுக்கு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் வெந்தயப்பொடி கொஞ்சம் அரை ஸ்பூன் இந்த வறுத்த வெந்தயப்பொடி இருக்கு இல்லையா, அதையும் போட்டு நல்லா கிண்டி எடுத்து வச்சுருவாங்க. அவ்வளோதானே, அவ்வளோ சிம்பிளாக 5 மினிட்ஸில் சமையல் பண்ணும்போது இதையும் பண்ணிட்டோம்னா முறிஞ்சத்துக்கு நல்லாயிருக்கும். முறிஞ்சத்துக்கு நல்லா இருக்குங்களா. நெல்லிக்காய் தொக்கு இதோட என்ன பண்ணுவேன், நான் சம்டைம்ஸ் மாங்காய் சிச்சு போட்டுருவேன். அதோட டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். மாங்காய் கொஞ்சம் நெல்லிக்காய் கொஞ்சம். ஆமாம், இப்போ சீசன் இல்லையா, சீசன் கிடைக்கும் போது ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டு பண்ணோம்னா அது பாட்டு ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு மாதத்துக்கு வரும், வெளியில் வச்சு ஒரு 10 அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக பண்ணிக்கலாம். ஒரு வாரம் ஒரு 4 நெல்லிக்காய் ஒரு மாங்காய், சின்ன மாங்காய். ஆமாம். ஸோ வாரத்தில் 7 நாளைக்கு 7 ரெசிபி இருக்குது இப்போ. ஆமாம், நெல்லிக்காய் ரெசிபி. நெல்லிக்காய் ரெசிபி வேகிற அளவுக்கு வதக்கியாச்சு. போடுறது என்ன வெந்துடுது எடுத்துறேன் இப்போ நான். ஓகே. Goosebumps Recipes and Gooseberries. அது என்னது? Goosebumps வந்துருந்துச்சு. இந்த அளவுக்கு ஒரு நெல்லிக்காயில் வந்து இப்படி 7 நாளைக்கு வாரத்தில் 7 நாளையுமே ஒரு ரெசிபியை பார்த்தா அப்படி மயிர் கூச்சிருக்கு எனக்கு. Goosebumps Recipes and Gooseberries. சூப்பராக இருக்குது. சரி, இது வந்து எப்போ சாப்பிட்ணுங்கிறத எப்போயுமே ஆக்சுவலி இது நைட்டு சாப்பிடக்கூடாது இல்லை, நைட் மட்டும் சாப்பிட்டுக்கூடாது, அவ்வளோதான். மிச்ச நாள் எப்போ வேணால் எடுத்துக்கலாம். சில பேர் வந்து இன்றைக்கி வெள்ளிக்கிழமை எடுத்துக்க மாட்டேன், ஏகாதசினிக்கு எடுத்துக்க மாட்டேன். மிச்ச நாள் எல்லாமே எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. டே டைமில் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஸ்வீட் ஜூஸு, ஒரு கார ஜூஸு, ஒரு நீர் நெல்லிக்காய், ஜாமு, வத்தல், தொக்கு, இது கல்யாண கொஜ்ஜு. அது கல்யாண கொஜ்ஜு, அப்புறம் தேன் கலந்த ஒரு இது, அப்புறம் வந்து மாங்காய் தொக்கு, இது நெல்லிக்காய் தொக்கு. சூப்பர், தேங்க்ஸ் ஜெயஸ்ரீ. ஓகே.